இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போறோம். விஜயோட பர்த்டே ஜூன் 22 அப்படிங்கறதுனால ஜூன் 21 ஒரு 2 படம் அவரோட படத்தோட ரீரிலீஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துப்பாக்கி, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போக்ரி அப்படிங்கிற மாதிரி 2 படங்களோட ரீரிலீஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. நேத்தான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். காஞ்சனா படத்தோட பார்ட் 4 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே கொடுத்துட்டாங்கப்பா. ராகவா லாரன்ஸ் ரிட்டன் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ செப்டம்பர்ல இந்த படத்தோட ஷூட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கப்பா. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷங்களுக்கு சேஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம்ப்பா. இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸா வந்து இப்ப சோனி லைவ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது. நீங்க யாரெல்லாம் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பார்க்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் வினித் ஸ்ரீனிவாசன் டைரக்ஷன்ல பிரணவ் மோகன்லால், கல்யாணி பிரியதர்ஷன் இவங்கெல்லாம் நடிச்ச படம். ஸோ யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பார்க்கலாம்ப்பா. அரண்மனை 4 வந்து அடுத்த வாரம் வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம்ல ஹாட் ஸ்டார்ல. அடுத்த வாரம் இல்ல, ஜூன் 21 அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 21 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்ட்டு 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆக போகுது அரண்மனை 4. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்தா பாரஞ்சித்தோட ஒரு படம், அடுத்த படம் வேட்டுவம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கேன்ஸ்ல வந்து இந்த படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இருக்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருந்தோம். அட்டகத்தி தினேஷ் லீடா பண்ண போறாரு, ஆர்யா ஆன்டகனிஸ்டா பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தோம் இல்ல. ஸோ இந்த படத்தோட பேர் தான் வேட்டுவம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த படத்துல வந்து ஒரு கிரூஷியல் ரோல் இருக்குது. அதுல வந்து அசோக் செல்வன் பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது அந்த படத்துல அவரோட ரோல் அப்படிங்கிறது. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கதரல்ஸ் அப்படிங்கிற பாட்டு இருக்குதுல்ல, தாத்தா வராரே அந்த பாட்டு இந்தியன் 2ல இருந்து, அந்த படத்தை வந்து லிரிக் வீடியோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிமா சொல்லியிருக்காங்க. கலைஞரோட பயோபிக் உருவானா அதுல நான் ஹீரோவா நடிக்க விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நடிகர் ஜீவா இருக்காருல்ல, அவர் சொல்லியிருக்காருப்பா. காலம் உள்ளவரை கலைஞர் அப்படிங்கிற மாதிரி நவீன காட்சியகத்தை பார்வையிட்ட நடிகர் ஜீவா வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் வந்து கலைஞர் பயோபிக்ல நடிக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கடுத்துதான் வந்து நம்ம கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். ஜிவிஎம் வந்து நம்ம மமுகாவை டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த படத்தோட ஷூட்டே ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமாப்பா. சென்னையில ஜூன் 15 ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரமான அப்டேட்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இதுக்கடுத்தா கடைசியான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித் குமாரும் டைரக்டர் சங்கரும் இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்குது. போன வாரத்துலதான் வந்து 2 பேர் மீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. 2 பேர் மீட் பண்ணி ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பிரம்மாண்ட இயக்குனர், ஒரு மாஸ் ஹீரோ சேர்ந்தாங்கன்னா வந்து வேற லெவல் பாக்ஸ் ஆஃபீஸே ஃபயரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இவங்க 2 பேர் இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தமிழ் சினிமாவில் கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதுல உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.